திரு, இந்த ஃபைல்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. திரு திரு என்னாச்சுப்பா? திரு திரு என்னாச்சு திரு? அவர்தான் கமிஷனை வாங்கிட்டு லோ கிரேட் சிமெண்ட் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அந்த செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிருக்க வேண்டியது. பாவம் திரு, எல்லார் கை கால்லையும் விழுந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கோம். அதான் இவ்வளவு கோவத்துல இருக்கோம். கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, காதுல விழாத மாதிரி நடிக்கிறியா? வெளியே வாயா. இப்ப வர போறியா இல்லையா? என்ன சத்தம்? என்னையா கூப்பிட்ட திரு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னாச்சு? என்ன சொல்ற? எனிதிங் ராங்? மனுஷனாயா நீ? உன்னால ஒரு உசுறு போயிருக்கு. நல்ல வேளை அப்படி எதுவும் ஆகல. வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன்னு ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தா அங்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கமிஷனுக்கு ஆசைப்பட்டு போயும் பிச்சை காசுக்கா நம்ம கம்பெனி பெரிய அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. அந்த கம்பெனிய எங்க அப்பாவா பாக்குறேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லாரும் அந்த கம்பெனியை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் எங்க அப்பாவே திட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. முன்னாடி எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே கூடி குறுகி நின்ன. ஓ, அதான் சொல்றியா? அந்த சிமெண்ட் சப்ளை பண்றவன் அப்படி பண்ணுவான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது திரு. இங்க பாரு, வழக்கமா சிமெண்ட் சப்ளை பண்றவனை விட இவன் நல்ல குவாலிட்டியா சிமெண்ட் சப்ளை பண்றேன்னு சொன்னான். அவனை கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் கம்மி. அதான் நம்பி கொடுத்தேன். கடைசியில பார்த்தா அவன் இப்படி ஏமாத்திட்டான். அப்புறம் திரு, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான் திரு. அதெல்லாம் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே? யோ யோ யோ, போலீஸ் வரைக்கும் போக ரெடி ஆயிட்டாங்க. அவங்களை எப்படியோ சமாளிச்சிட்டேன். இல்லைன்னா நம்ம கம்பெனி மொத்தமா அசிங்கப்பட்டு போயிருக்கோம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சாதானே பண்ணிருக்க. இந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க. பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நானே அதை மூஞ்சில வீசி எரிஞ்சிருப்பேன். திரு, வார்த்தையை அளந்து பேசு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல இப்படி பேச? ஆட் ஷூட் நடத்த விடாம பண்ணானே மும்பைக்காரன், அவன் எதிரி மட்டும்தான். ஆனா நீ துரோகி, பச்சை துரோகி. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் இந்த வீட்டோட மாப்பிள. மரியாதையா பேசணும். பண்ண வேலைக்கு உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்?
இதுல உனக்கு மரியாதை வேற கேக்குதா? ஏய், உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். மாமா வச்சேன்னு பாக்குறேன். ஏய், என்ன விட்டா மேல மேல பேசிட்டு போயிட்டே இருக்க? என்னமோ மொத்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்து போன மாதிரி இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கும் ஒண்ணும் ஆகல, உழைச்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன பேசுற? செத்தாதான் பேசணுமா? என்ன பேசுறாங்க? செத்தாதான் பேசணுமா? சொல்லு. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியே. அம்மாவை விடக்கூடாது. என்ன பேசுறேன்னு பாருங்க. பொறுமையா பேசு திரு. பாரா, சும்மா நடிக்காதீங்க. இவ்வளவு நேரம் பையனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப வந்து பொறுமையா பேசணுமாமா? வீட்டோட மாப்பிள என்ன கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, இப்ப வந்து பொறுமையா பேசு பொறுமையா பேசுன்னுட்டு.